என்ன நண்பர்களே, 2026 எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு எல்லாரும் இன்னும் அதே வைப்பில் இருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருச்சு. நம்ம தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் அவரோட டீமில் இருக்கிற அந்த 9 அமைச்சர்கள் யார், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க பின்னணி என்ன, முக்கியமாக நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர் கேபினெட் மினிஸ்டர் ஆகிட்டார். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல நம்ம பவர் ஹவுஸ் புசி ஆனந்தண்ணன் புதுச்சேரி கால்வ கல்லூரியில் படித்தவர். ஒரு காலத்தில் ரசிகர் மன்ற தலைவராக ஆரம்பித்தார். இன்றைக்கு அமைச்சராக வந்து நிற்கிறாரு. இதுதான் பாஸ் உண்மையான அப்ரைசல் அண்ட் ப்ரமோஷன். ஆஃபீஸில் ஒரு வருஷம் உசுரை கொடுத்து வேலை செஞ்சாலே இன்க்ரிமெண்ட் தராத இந்த உலகத்தில் பல வருஷமாக விஸ்வாசத்துக்கு கிடைச்ச மாஸ் ரிசல்ட் இது. அடுத்து நம்ம ஃபுட் சட்னி ராஜ்மோகன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி தமிழக அரசு எங்கள் மூச்சுன்னு லெவலுக்கு வந்துட்டார். ஒரு யூடியூபர் அமைச்சரானா எப்படி இருக்கும்? இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வீடியோவாகவே வரும் போலே. ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் போட போகிற ஸ்கீம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னு மட்டும் சொல்லாமல் இருந்தால் சரி. அப்புறம் நம்ம ஆதவ் அர்ஜுனா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர். கிரவுண்டில் பேஸ்கெட் போடுறத விட இப்போது எலெக்ஷனில் கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு சீட்ஸை அள்ளி போட்டுட்டார். பாலிடிக்ஸில் இவர் ஒரு நிஜமான மாஸ்டர் மைண்ட். டீமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் 50 வருஷம் அரசியல் புலி செங்கோட்டையன் ஐயா 9 முறை எம்எல்ஏவாக இருந்தார். வயசானாலும் என் ஸ்டைலும் அனுபவமும் குறையலன்னு இந்த யூத் டீமுக்கு ஒரு பெரிய சீனியர் மென்டராக வந்திருக்காரு. அடுத்தது ஒரு செம வெயிட்டான ப்ரொஃபைல். டாக்டர் அருண்ராஜ் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஐஆர்எஸ் அதிகாரியாகவும் இருந்தவர். அதாவது மெடிக்கலும் தெரியும், வரி வசூலும் தெரியும். நிர்வாக சட்டப்படி ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும்னு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு அதிகாரி அமைச்சராகும்போது அந்த ஆட்சிக்கு அது பெரிய பலமாகும். கடைசியாக நம்ம ஐடி மற்றும் டேட்டா கிங் நிர்மல்குமார். இவர் கட்சி மாறினதை பற்றி நெட்டில் பல மிக்ஸு வந்தாலும் டேட்டா அனாலிஸ்டிக் இவர் பெரிய கில்லாடி. எந்த பூத்தில் யாருக்கு ஓட்டு விழும்னு இவருக்கு பக்காவாக தெரியும். அந்த டேட்டா மேனேஜிங் தான் இன்றைக்கு வர இவரை அமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஸோ தளபதியோட இந்த டீமில் படிப்பும் இருக்கோ, அனுபவமும் இருக்கோ, யூத் பருவம் இருக்குது. இவங்க தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மினிஸ்டர் யார்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மட்டும்தான் வருதுன்னு பார்க்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.